சென்னை எண்ணூரில் கோரமண்டல் ஆலையை நிரந்தரமாக மூட வேண்டும் என மீனவ மக்கள் 8வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் 34 மீனவ கிராம நிர்வாகிகளிடம் சென்னை ஆட்சியர் ரஷ்மி சித்தார்த் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளார். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் கர்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கர்ணன், இந்த பேச்சுவார்த்தையில் யார் யாரெல்லாம் ஈடுபட்டிருக்கிறார்கள்? கூடுதல் விவரம். வணக்கம் திவ்யா. 8வது நாட்களாக போராட்டம் நடத்தி வரும் மீனவ கிராம மக்கள் 34 கிராமத்தை சார்ந்த நிர்வாகியிடம் சென்னை மாவட்ட ஆட்சியர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். சென்னை எண்ணூர், பெரிய குப்பம், சின்ன குப்பம், எர்ணாவூர் குப்பம் போன்ற பகுதியில் கடந்த 26ஆம் தேதி இரவு அமோனியா கசிவு ஏற்பட்டது. அந்த உர ஆலையை நிரந்தரமாக மூடக்கோரி தொடர்ந்து 8வது நாட்களாக மக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். மேலும் புத்தாண்டை கூட வரவேற்காமல் கொண்டாடாமல் வீடுகளில் வாசலில் கருப்பு கொடிகளை ஏற்றி புத்தாண்டை புறக்கணித்து தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். மேலும் பல்வேறு அரசியல் கட்சியினரும் இவரது போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து வந்த நிலையில் தற்போது போராட்டம் நடத்தி வரும் 34 கிராம மக்களின் நிர்வாகிகளை எண்ணூரில் உள்ள மீனவ அலுவலகத்தில் சென்னை மாவட்ட ஆட்சியரான ராஷ்மி சித்தார்த், வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி, திருவூர் சங்கர், சுதர்சனம் எம்எல்ஏ, மண்டல குழு தலைவர்கள் தனியரசி, ஏவி ஆர்வமும் ஆகியோர் தற்போது பேச்சுவார்த்தை நடத்துகின்றனர். மேலும் காவல்துறை சார்பாக இணை ஆணையர் பாலகிருஷ்ணன், உதவியாளர் பாலகிருஷ்ணன் அவரு பேச்சுவார்த்தை ஈடுபடுகிறார். மேலும் பேச்சுவார்த்தைக்கு பிறகு போராட்டம் நடத்தப்படுமா அல்லது தற்காலிகம் நிறுத்தி வைக்கப்படுமா என்ற தகவல் வெளிவரும். திவ்யா. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கர்ணன்.